ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக வைரலாக பார்க்க போகிறோம். நவம்பர் 15ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள். அன்று தமிழ் மாதம் குரோதி ஆண்டுடைய 7வது மாதமான ஐப்பசியுடைய 29ஆம் நாள். அதே போல் கிழமை வெள்ளிக்கிழமை. அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி கிடையாது. வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிரவார பௌர்ணமி. அதுவும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சுக்கிரவார பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் நிறைய பேருக்கு தலையெழுத்து மாறப்போகுது. காரணம் என்னென்னா, இந்த பௌர்ணமியில் கிரகங்களிடையே பெரிய மாற்றங்கள் தான். கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மீன ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஆல்ரெடி மேசத்துலேருந்து கும்ப வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ கும்பத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மீன ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோ பாருங்கள். நம்மளோட வாழ்க்கையில் நவக்கிரகங்களால் தான் எல்லாமே நடக்குது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சந்திரனை சொல்லலாம். ஏன்னா சந்திரன் மனோகாரணகனாக திகழ்கிறாரு. அதனால் அவர் நமக்கு சரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு சரியானபடி மனது இருக்கும், தெளிவு இருக்கும். அதன் மூலம் நாம் செய்யக்கூடிய காரியங்களை வெற்றி கிடைக்கும். அதனால் நம்மளுடைய மனதுக்கு காரணியாக இருக்கக்கூடிய சந்திரனை மட்டும் சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடாது. ஸோ சந்திரனுக்கு உகந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரக மாற்றங்களால் இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி மற்ற பௌர்ணமி காட்டிலும் ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்குது. முதல்ல ஐப்பசியுடைய பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய சிறப்பை ஷேர் பண்ணுறேன். ஐப்பசியுடைய பௌர்ணமியை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் ஐப்பசி மாத பௌர்ணமி மட்டும் ஏன் சிறப்பானது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக பௌர்ணமி நாளில் சிவ தரிசனம் செய்வது, கிரிவலம் செய்வது விசேஷமானது. ஆனால் இது மற்ற மாதங்களை விட ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் செய்யும்போது தனி சிறப்பு என்று சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, திங்களை முடிமீது சூடியருக்கு முழுமதி ஒளிரக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது. இதனால தான் சிறப்பானது என்று சொல்லப்படுது. ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் அக்டோபர் நவம்பர் ஐப்பசி மாதத்தில் தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் தனது முழு ஒளியை பூமியை நோக்கி வீசுகிறது என்று வானியல் ஆய்வாளர்களே நிரூபிச்சிருக்கிறாங்க. அதனால தான் மற்ற பௌர்ணமி நாளில் சிவதரிசனம் செய்வது, கிரிவலம் செய்வது விசேஷனா இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் செய்கிறது மட்டும் 1000 மடங்கு தனி சிறப்பு என்று சொல்லப்படுது. இந்த நாளில் தான் சந்திரன் தனது சாபம் நீங்கி முழுமையாக 16 கலைகளோடு முழு பொலிவோடு திகழ்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுக்கு ஒரு புராண கதை இருக்குது. அந்த புராண கதையை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது தெரியலனா தெரிஞ்சுக்குங்க. தாட்சனுடைய மகள்கள் 27 பேரையும் சமமான அன்போடு பார்த்து கொள்வதாக வாக்களித்து திருமணம் செய்து கொண்டார் சந்திர பகவான். ஆனால் 27 மனைவிகளில் ரோகிணியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி வந்தார் சந்திரன். இதனால் மற்றவர்கள் தாட்சனிடம் சென்று மனக்குறையை சொல்லி முறையிட்டனர். வாக்களித்தபடி நடந்து கொள்ளாததால் தட்சன் சந்திரனுடன் தேயட்டும் என சாபம் அளித்தார். மாமன்னன் தட்சன் அளித்த சாபத்தால் சந்திரனுடைய ஒவ்வொரு கலை தேய துவங்கியது. ஆனால் தனது சாபம் தீர வழி கேட்டதால் திங்களூரில் சிவனை பூஜித்தால் சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் தட்சன். சந்திரனும் உடனே திங்களூர் சிவனை நோக்கி தவம் செய்தார். ஆனால் அதற்குள் சந்திரனுடைய மேனி ஒரு நாளுக்கு நாள் மங்கி தேய்ந்து 3 கலைகள் மட்டுமே மிச்சிருந்தது. அந்த சமயத்தில் சந்திரன் முன் தோன்றிய சிவன் அவன் மீது மனமிறங்கி அந்த நிறைய தனது தலையில் சூடிக்கொண்டார். சந்திரனுக்கு 16 கலைகளும் வருடத்தின் ஒரு நாள், அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும். மற்ற நாட்களில் சந்திரனுடைய ஒளி தினமும் தேய்ந்து முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும். இது எப்போது நடக்கக்கூடிய சுழற்சியாக இருக்கும் என அருள் செய்தார் சிவபெருமான். இதனால தான் திங்களை முடிமீது சூடியவருக்கு முழுமதி ஒளிரக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. ஸோ அதனால தான் ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் இது ஒரு முக்கியமான பௌர்ணமியாக சொல்லப்படுது. அதே போல் நவக்கிரகங்களில் ஒன்றான சந்திரனுக்குரிய தானியம் அரிசி. இதனால் சந்திரன் முழு தெளிவு பெற்று ஒளிரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் சிவனுக்கு அன்னபிஷேகம் செய்வது சிறப்பானது. ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனுக்கு அன்னபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கத்தை ரிஷிகள் கொண்டு வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக சிவனை அபிஷேக பிரியர் என்று சொல்வாங்க. அவருக்கு 16 வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும். இதில் ஒவ்வொரு பொருளும் ஒரு பலனை தரக்கூடியது. இவை அனைத்தை விட சிறப்பானது அன்னத்தால் செய்யப்படக்கூடிய அன்னாபிஷேகம்.
ஒருவன் எத்தனையோ உணவு சாப்பிடுகிறானோ அதை பொறுத்தே அவனுடைய குணம் மற்றும் மன அமையும் என்கின்ற உபநிதங்கள் இருக்கு. அத்தகைய சிறப்பான அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்வது சகல விதமான நலன்களையும் நமக்கு பெற்றுத்தரும். அதனால தான் இந்த ஐப்பசி பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவனுக்கு அபிஷேகமானது செய்யப்படுது. இவ்வளோ நேரம் ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ இந்த பௌர்ணமிக்கு பிறகு மீன ராசிக்காரங்க உங்களுக்கு தலையெழுத்து என்னங்கிறத பார்க்க போகிறோம். மீன ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா மீனராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் வீடியோவை வந்து பாருங்கள். எப்பொழுதும் கலகலப்பாக பேசி மற்றவர்களை கவரக்கூடிய ஆற்றல் கொண்ட மீனராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு முன்கோபத்தை குறைத்து கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற முடியும். முடிந்தவரை பிறர் விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்த்துக்குங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு நல்லது என்று கடு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. குடும்பத்தில் கூட ஒற்றுமை குறையக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். கவனம் இதனால் தேவை. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் வருகால வீண் பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் கூட அதிகரிக்கும். பணவரவுகளில் தடைகள் நிலவுவதனால ஆடம்பர செலவுகளை தள்ளி போடணும். அப்போ தான் உங்களுக்கு பணத்தில் நஷ்டம் ஏற்படாமல் தப்பிக்க முடியும். அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு தேவையற்ற இடையூறுகள் சங்கடங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. புதிய முயற்சிகளை எந்த ஒரு காரியங்களும் ஈடுபடும் போது மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. அரசு வழியில் தேவையற்ற சங்கடங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த கடனுதவிகள் தாமதப்படுறதுனால அபிவிருத்தி குறையலாம். ஸோ தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். உடல்நலம் வந்து சோர்வடையும். எவ்வளவு தான் பாடுபட்டாலும் மேலதிகாரிகளிடம் நல்ல பெயரை எடுக்க முடியறது கொஞ்சம் கஷ்டம். எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் தாமதப்படும். நிலுவைத் தொகைகள் கைக்கு கிடைக்காம இழுபறி நிலையில் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. அப்புறம் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். பிறந்த வீட்லையும் புகுந்த வீட்லையும் நிம்மதியற்ற நிலை ஏற்படும். எடுக்கக்கூடிய காரியங்களில் தடைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். தாய் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் தாமதப்படும். மொத்தத்தில் பெண்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மக்களுடைய தேவைகளை இருந்து பூர்த்தி செய்தால் மட்டுமே மக்களுடைய ஆதரவு உங்களால் பெற முடியும். பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அப்போ தான் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் தடைகள் நிலவாமல் இருக்க முடியும். இல்லைனா தடைகள் நிலவும். அதனால் எதையும் முழுமையாக முடிக்க முடியாத சூழ்நிலை உண்டாகும். ஸோ அரசியலில் இருக்கிறவங்க பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் நழுவ விடாமல் பார்த்து கொள்ளணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் தொழில் போட்டி பொறாமைகள்லாம் வந்து அதிகரிக்கும். வரவேண்டிய சம்பள பாக்கிகள் கிடைக்காம இழுபறி நிலையில் இருக்கும். பொருளாதார நிலையிலும் தடைகள் உண்டாகும். தேவையற்ற இடமாற்றங்களால் உடல்நிலை பாதிப்படையும். மொத்தத்தில் உங்களுக்கு சேமிப்பு குறையும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நஷ்டம் ஏற்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு எவ்வளவு முயன்று படித்தாலும் அதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியாதபடி மனம் அலைப்பாயும். மதிப்பெண்கள் குறையிறதுனால பெற்றோர் ஆசிரியர்களுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைப்பதில் தடைகள் உண்டாகும். தேவையற்ற நண்பர்களால் வீண் பிரச்சனைகள் சந்திப்பீங்க. ஆக மொத்தம் மாணவர்கள் கடும் இதில் இருக்கிறதுனால ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மீனராசி புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சித்தர்களை வணங்கணும்பா. சித்தர்களை வணங்குனீங்கன்னா இந்த பௌர்ணமியில் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். அதனால் சித்தர்களை வணங்க மறக்காதீங்க. ஸோ இந்த தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.